Happy morning. Welcome to Dynamic Communicators channel. I am your Chitra. காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர் சேனல் மூலமா உங்களை நான் வரவேற்கிறேன். நான் இன்று உங்களுடைய சித்ரா. Today we are going to see in a sentence if you use double negatives grammar troubles. So only one negative per sentence should be used. இரட்டை எதிர்மறைகளை உபயோகிக்கும் போது இலக்கண சிக்கல்கள் என்ன வருதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒரு எதிர்மறை மட்டுமே வரணும். Rule of thumb: use don't, doesn't, hasn't, haven't only once. Replace the second negative with anything, anyone, ever, at all instead of no, nothing, never. முதல்ல அடிப்படை விதியை பார்க்கலாம். don't, doesn't, hasn't, haven't அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைகளை ஒரே ஒரு முறை தான் உபயோகப்படுத்தணும். இரண்டாவது எதிர்மறையான no, nothing, never என்பதுக்கு பதிலா anything, anyone, ever, at all ஆக மாற்றணும். Using double negative in a sentence is wrong. Example 1. With anything. She doesn't know nothing about it. It's double negative. She doesn't know anything about it. Single negative is correct. Example 2. I don't like no one in this class. Double negative. I don't like anyone in this class. Correct. ஆங்கில வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத தமிழ் எழுத்துக்கள் மூலமா சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ உதாரணம் ஒண்ணு எனிதிங் அப்படின்றத பார்க்க போறோம். அவளுக்கு எதுவுமே தெரியாது. இரட்டை எதிர்மறை. அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. ஒற்றை எதிர்மறை இரட்டை எதிர்மறை ஒரு வாக்கியத்துல வந்தா அது தவறானது. உதாரணம் 2. anyone உடன். இந்த வகுப்பில் யாருமே எனக்கு பிடிக்காது. இரட்டை எதிர்மறை. இந்த வகுப்பில் யாரும் எனக்கு பிடிக்கவில்லை. ஒற்றை எதிர்மறை கொண்டது அதுவே சரியானது. Example 3. with ever or never. He hasn't never been to Paris. Double negative. He hasn't ever been to Paris. That is correct because one negative. Or simpler, he has never been to Paris. That's also correct. Example 4. with at all. They don't care nothing about the rules. Double negative. They don't care about the rules at all. That's correct. உதாரணம் 3. எவருடன். அவர் ஒருபோதும் பாரிஸ்க்கு போகல. இரட்டை எதிர்மறை. அவர் பாரிஸ்க்கு போகல என்பது சரி. உதாரணம் 4. அட் ஆல் உடன். அவர்களுக்கு விதிகளை பற்றி எந்த கவலையும் இல்லை. இரட்டை எதிர்மறை. அவர்களுக்கு விதிகள் பற்றி கவலை இல்லை. அதுவே சரி. Replace the second negative with. இரண்டாவது எதிர்மறையை இதனோட மாற்றவும். Anything can be used only for objects and things. எதையும் பொருட்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தணும். Anyone can be used only for people. யாராவது அப்படின்றத மக்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தணும். Ever can be used in a sentence only to express what time and experience. எப்போதும் அப்படின்றத நேரம் அனுபவத்திற்காக மட்டுமே உபயோகப்படுத்தணும். At all can be used in a sentence for strong emphasis in negatives. எப்படி இருந்தாலும் அப்படின்றத எதிர்மறைகளை வலுவான முக்கியத்துவத்திற்காக உபயோகப்படுத்தணும்.